தாயின் கருவறையில இருக்கிறோம். கர்ப்பலோகம் அது. கர்ப்பலோகத்தில் இருக்கிற மனுஷன் பிறப்பு என்கின்ற ஒரு விஷயத்தினாலே உலகத்திற்கு வருகிறான். கர்ப்பலோகத்திலிருந்து உலகத்திற்கு பிறப்பு என்கிற விஷயத்தினாலே மனுஷன் உலகத்திற்கு வருகிறான். இந்த உலகத்திலிருந்து மனிதன் மரணம் என்னும் வாசலினாலே வெளியில வரான், மரித்து போகிறான். கர்ப்பலோகத்திலிருந்து உலகத்திற்கு வரலாம். ஆனா மரணத்திற்கு பிறகு 2 வழி இருக்கு. ஒன்று பரதீசு, இன்னொன்று பாதாளம். தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம வெளிவரும்போது உலகத்துக்கு வந்துடுறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற பொழுது நம் மரணத்திற்கு பிறகு நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை தான் அதை முடிவு செய்யும். அல்லேலூயா. మన జీవితం దాన్ని తీర్మానిస్తుంది. பரதீசுக்கு செல்வோமா, பாதாளத்துக்கு செல்வோமா? ஐஸ்வர்யவான் லாசருடைய ஊமை சொல்ல மாட்டேன். பாதாளத்திலே வேதனை காணப்படுகிறது, பரதீசிலே தேறுதல் காணப்படுகிறது, ஆறுதல் காணப்படுகிறது. ஆமே. பரதீசுக்கு செல்வோமா, பாதாளத்துக்கு செல்வோமா என்று நம்மை நாம் பரிசோதித்துக் கொண்டு கர்த்தரை விசுவாசிப்பதிலே உறுதியாய் நிற்போம். அவருக்கு பயந்து வாழ்வோம். நம் பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்வோம், அவைகளை விட்டு விடுவோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் ஜெபிக்கிற பொழுது நம் வேண்டுதல்களும் கேட்கப்படும். ஆமென். நாம் மரிப்போமாகில் கர்த்தருடைய சந்நிதியில் பரதேசியில் இளைப்பாறுவோம்.